வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பக்கவாதத்தில் கை வேலை செய்யுமா செய்யாதா. ஸோ ஒருத்தங்களுக்கு பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டைப்பு, என் கை வருமா வராதா. கண்டிப்பாக கை வரும், வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு அதை வந்து நாங்கள் வந்து ஒரு எவிடென்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கை வந்து வேலை செய்யாது அப்படின்னா மூணு காரணங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கை வேலை செய்யாது. அந்த மூணு காரணங்களில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் வந்து சப்லுகேஷன். இந்த ஷோல்டர் சப்லுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ல கையை நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த கை வேலை செய்யாது. ஆனால் அந்த கையை ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா வேலை செய்யும். ஸோ வேலை செய்யாமல் இருக்குது நிறைய பேத்துக்கு அப்படின்னா இந்த ஷோல்டர் சப்லுகேஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா சப்லுகேஷனை வந்து ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்ய வைக்க முடியும். இதான் மிக முக்கியமான காரணம். இதை வந்து ஆல்ரெடி ஷோல்டர் சப்லுகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக ஷோல்டர் சப்லுகேஷன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாசிட். ஃபிளாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் ஆனவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கை பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு அப்படி விட்டோம்னா கீழே விழுகும். அப்படி விழுந்துச்சுன்னா அதை தான் ஃபிளாசிட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தெரபிஸ்டோட ஒரு நியூராலஜிஸ்டோட மிக முக்கியமான வேலையே டோன். டோன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசிலுக்கு உண்டானது. அதை வந்து ஹைப்பர் டோன் ஆர் ஹைப்போடோன் சொல்லுவோம். ஹைப்போடோன்ங்கிறது தான் இந்த ஃபிளாசிடு, ஹைப்பர் டோன்ங்கிறது தான் ஸ்பாஸ்டிசிட்டி. அதை பற்றியும் பழைய வீடியோவில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கை வராது அப்படின்னா ரெண்டாவது என்ன சொல்றோம்னா ஃபிளாசிட். ஃபிளாசிட் இருந்தால் கை வராது, அதை கரெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். மூணாவது அதுக்கு அடுத்தபடியே மிக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வராதுங்க. இது பேர் வந்து ரிஸ்ட் டிராப். இந்த மாதிரி ரிஸ்ட் டிராப் இருந்துச்சுன்னா அந்த கை வராது. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு கான்டர் மாதிரி இப்படி மேலே இருக்கு பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இது மசில்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வீக் ஆயிரும். வீக் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த 20 மசில்ஸ், தீனார் மசில், ஹைப்போதீனார் மசில்ஸ், லம்பிரிக்கல்ஸ், பாமார் இன்ட்ரோசி, டார்சல் இன்ட்ரோசி, இதில் எதுலையுமே எந்த வேலையுமே செய்யாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்ட்டை வந்து மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சோம்னா கை விரல் கண்டிப்பாக கை வேலை செய்யும். நிறைய பேர் வந்தோடனே கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார் நான் நல்லா ஆவனா ஆக மாட்டேனா. அடுத்த கொஸ்டின், எனக்கு கை வருமா வராதா. கை வராது அப்படின்னா ஒன்று ஷோல்டர் சப்லுகேஷன், ரெண்டாவது வந்து ஃபிளாசிடு, மூணாவது வந்து இந்த ரிஸ்ட் வந்து இப்படி ட்ராப் ஆகுறது. இந்த ரிஸ்ட் ட்ராப் ஆகுறதுல நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி கான்ட்ரர் மாதிரி இப்படி நல்லா மேலே போயிருச்சுன்னா அந்த மசில் வந்து சுத்தமாக வீக் ஆயிடுச்சு. அந்த இடத்த ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா அதையுமே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ப்ளிண்ட் போடணும். அந்த ஸ்ப்ளிண்ட் வந்து காக்கோ ஸ்ப்ளிண்ட். அந்த காக்கோ ஸ்ப்ளிண்ட்ல 2 வெரைட்டி இருக்கு, ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். இது ஒரு பழைய வீடியோ, ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கை வராது. இதுக்கு உண்டான விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணோம்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கை வர்றதுக்கு உண்டான பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த கையை பார்த்தோன்னே சொல்லுவோம் வரும் வரும் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எங்களோட அசஸ்மெண்ட்ல இந்த கையை வந்து எல்போவை மடிக்க சொன்னாங்கன்னா அந்த கை மடிஞ்சிச்சுன்னா அந்த கை எப்படியா இருந்தாலும் வேலை செய்யும். ஆமாம், அந்த கையை மடிங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு 4 months ஆச்சு. என்கிட்ட ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பைலேட்ரல் ஸ்ட்ரோக்கு. பைலேட்ரல் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நார்மலாக இருக்குது, ரைட் சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குது. எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ வாக்கிங் வந்தாச்சு, எல்லாமே இருக்குது. இவங்களோட வாக்கிங்கு நாங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை பார்த்தா நிறைய பேத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும். இப்போ கை வேலை செய்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த எல்போ மடிதான் பார்க்கணும். எல்போ, இந்த கையை மடிங்கம்மா பாருங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கையை மடிக்கிறதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து கை வேலை செய்கிறதுக்கு கை விரல் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிஸ்ட்டை வந்து கரெக்ஷன் பண்ணணும். இந்த ரிஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. இது எல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும். நிறைய பேர் சார் நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு இருக்குது ஆனால் ஒரு பொருள் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மிக முக்கியமான விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பர்சன் அந்த இடத்துல எந்த இடத்துல ஆகுது,
மூளைக்குன்னு ஒரு வேலைகள் இருக்கு. இப்போ மோட்டார் கார்டெக்ஸ்னு எடுத்துறோம். ஒரு பிரெயின்ல பாத்தீங்கன்னா பேசுறது பாத்தீங்கன்னா 44 45 ஏரியா நம்பர், அந்த மாதிரி மூளையில நிறைய ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல அவங்க ப்ராப்ளம் பாதிச்சிருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு உண்டான எக்ஸசைஸ் கொடுக்கணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிடில் செரிபிரல் ஆர்டரி ஸ்ட்ரோக்கு. ஸோ ரைட் சைடுனால ஸ்பீச் ப்ராப்ளத்துல இருக்கு. இந்த ஸ்பீச்சை பாத்தீங்கன்னா, அம்மா உங்க பேர் என்னங்க சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. பாருங்க தடுமாறுறாங்க. இப்ப அதே அம்மா ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டு 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 பேசவா சொல்லவா கலந்து செல்லவா. ஸோ இங்க வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால பாட்டு பாட முடியுது, ஆனா அவங்களால பேச முடியல. ஸோ இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷனை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஒரு பிசியோதெரபிஸ்டோட சப்போர்ட்ல பண்ணனா இவங்களால கண்டிப்பா பேச முடியும். ஆனா இதே அம்மா 3 மாசத்துக்கு முன்னாடி எந்த விதமான ரியாக்ஷனுமே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அவர் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க சார், என்னமோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்தவங்க எல்லாத்துக்கும் மூளையில வந்து அந்த கார்டிகல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மூளையிலையும் ஒவ்வொரு பகுதி ஒரு வேலை இருக்கு, அதெல்லாம் பாதிக்கப்பட்டுடும். அது இருக்கிற இடத்த பொறுத்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கும், அது மென்டல் ஸ்டேட்டஸ் ஆல்டர் ஆயிருக்கும், அவங்க சாப்பிட்றதுல ஒவ்வொருத்தரையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்தையுமே பர்டிகுலராக கவனிக்கணும். இதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அரௌண்ட் ஒரு 1.5 years பேக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாதத்தில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கவாதம் வந்தவங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யும், குடும்ப உறுப்பினர்கள் வந்து என்ன மாதிரி வேலை செஞ்சா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக்லையுமே வந்து பர்டிகுலரா சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, பக்கவாதத்தை வெல்வதற்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணா பக்கவாதத்திலேருந்து வெளியில வந்துட முடியும். ஸோ ஏன் இதெல்லாம் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவொடனே, சார் நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க, என்ன பண்றீங்க, எவ்வளோ நாளில் ரெக்கவரி பண்ணுவீங்க. பட் இது வந்து கரெக்டு தான், தப்பு சொல்லலை. அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்காக கேட்குறீங்க. பட் ஒரு தடவை வந்து ஒரு விஷயத்தை காட்டி, ஒரு பர்சன் யாருக்கு ஸ்ட்ரோக் இருக்கோ அவங்கள காட்டிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் கரெக்டாக பதில் சொல்ல முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி தேடுதல்லே இருப்பாங்க. ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரோக் உள்ள யாருக்கு ஸ்ட்ரோக் இருக்கோ அவங்களால 70% பீப்புள்ஸ் ப்ராப்பராக இருப்பாங்க. ஒரு 30% பீப்புள்ஸ் வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து ஆல்ட்ரா இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் செய்வாங்க. குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு குழந்தை தனக்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்கும். அது நல்லதா கேட்டதான்னு வந்து அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரோக் உள்ளவங்கள ஒரு 30% பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதை பர்டிகுலராக கேட்ச் பண்ணி குடும்ப உறுப்பினர், அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவங்க கரெக்டாக இது பண்ணி ஸ்ட்ரோக் உண்டான பர்சனை மெல்ல பேசி கண்டினியூஸான தெரப்பியில் நியூராலஜி மெடிகேஷன்ஸை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். எடுக்காமல் போனோம்னா 2வது ஸ்ட்ரோக் வந்துடும். அதுக்குமே பக்கவாதம் 2வது முறை வருவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதிலே ஒரு வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன். ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பர்டிகுலராக நிறைய விருப்பப்படுறது இல்லைன்னா, ஒன்னொன்றுக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் அதை தெளிவாக பற்றி பேசியிருக்கோம். அதை போய் பார்த்தோம்னா தெரியும். இன்னொரு வீடியோவோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்ட விஷயம் வேலை செய்யுமா செய்யாதாங்கிறத, இப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸை ஒரு 2 minutesல கொடுக்க போறேன். அதுக்கு உண்டான பயிற்சி என்ன பண்றேங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு எல்போக்கு உண்டான மூவ்மெண்ட்டை கொடுத்தாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங். இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க ஃபேஸ் பாருங்க, என்னன்னா இங்க ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கு. இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை பிரேக் பண்றதுக்கு தான் மைல்டா ரொம்ப ஜென்டலா ஸ்ட்ரெச் பண்றேன். ஸ்ட்ரெச் பண்ணனே பாருங்க, அவங்க என்ன இழுக்கிறாங்க, என்ன நோக்கி வேகமா இழுக்கிறாங்க. இழுக்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வலி இருக்கும். என்ன ரீசன்னா, இவங்க வந்து ஒரு ஷோல்டர் மைல்டா சப்லுகுவேஷன் இருந்துச்சு. அதை கரெக்ஷன் பண்றதுக்காக ஒரு ஷோல்டர் பிரேஸ் போட்டோம். ஷோல்டர் பிரேஸ் போடும்போது டோன் நல்லா செட் ஆயிடும், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த டோன் செட் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு ஸ்ட்ரெச் பண்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் பண்றதுமே என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக தான் பர்டிகுலரா இவங்க அந்த ஸ்ட்ரெச்சிங்க்கு நான் வைக்கிறேன். இப்போ வச்சோன்னே பாருங்க, அவங்க என்னோட பக்கத்துல இருந்து டிவியேட் ஆகி போறாங்க. அம்மா என் பக்கம் சாய்ங்க, வாங்க இந்த பக்கம் வாங்க வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. வெரி குட், வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க. ஸோ இப்படிதான் போக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் போடுற வீடியோஸை பார்த்தே பண்ணி நல்லா பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா முடியும். சின்ன ஸ்ட்ரோக் இருக்கவங்க செஞ்சிடலாம். கொஞ்சம் பெரிய ஆப்ரேட்டட் கேஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷன்ல பண்ணாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ரெச் பண்ணோடனே பாருங்க, இந்த கான்டர் பாருங்க கம்மியாக பாருங்க. ஆமா, இந்த இதை மேலே எடுங்க பாருங்களேன், ரிஸ்ட்டை மேலே ட்ரை பண்ணுங்க, அசைது பாருங்க. ஸோ இதுதான் வந்து எவிடன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையை மடிக்கிறது நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணல. கையை இப்போ மடிங்கம்மா, கையை மடிங்க, நல்லா மடிங்க, நல்லா இழுங்க,
இங்க பாருங்க, நல்லா இழுங்க, இன்னும் கொண்டு போங்க, இன்னும் கொண்டுட்டு போங்க, இன்னும் கொண்டுட்டு போங்க, இன்னும் கொண்டுட்டு போங்க. வெரி குட். ஸோ நம்ம கேளுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பர்டிகுலரான எவிடன்ஸ். ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கையை வேலை செய்ய வைக்க முடியும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பியை நீங்கள் எவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்க, நியூராலஜி மெடிக்கேஷனை எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபேமிலி அட்டெண்டர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க கூட எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, தப்பு இல்லை, ஐடியா கிடைக்கும். ஆனால் அவங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேரை பார்த்துருப்பாரு, அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை பிரேக் பண்ணி இந்த வழியில போனா பரவாயில்ல, பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணலாமான்னு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அது நல்லபடியாகவே போயிடும். ஏன் பர்டிகுலராக இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மாவுக்கு முன்னாடி சொல்கிறேன்னா, இந்த அம்மா வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க. என்னோட ஒரு தடவை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஃபாலோ பண்ணி தான் அவங்க இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, ஃபேமிலி அட்டெண்டர்ஸ் வந்து அவ்வளோ உள்ளார இன்டெப்த்தாக இருக்காங்க. இது பேரே வந்து ஃபேமிலி தெரப்பி. அதாவது ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஸோ இவங்க இவ்வளோ பெரிய மேஜரான விஷயத்துலேருந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு ரீசன் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்த ஒவ்வொரு பர்சனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் வர முடியும். ஸோ இவங்க வந்து இப்போ இன்றைக்கி எடுத்திருக்க மூமெண்ட்டையும் காட்டிருக்கேன். அனதர் ஒன் மோர் வீடியோவில் இவங்க ஹேண்ட் மூமெண்ட்ஸை இன்னும் நல்லா பக்காவாக பண்ணுறதுக்கு உண்டான வீடியோவை எவிடன்ஸை காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும். கொரோனாக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்ட்ரோக்கு தான் நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது. ஸ்ட்ரோக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும், அதோட நாட்டோட பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா வந்துச்சுன்னா ஒன்று இருப்பாங்க, இல்லாட்டி போயிடுவாங்க, இந்த மாதிரி தான். ஆனால் ஸ்ட்ரோக்குனா வச்சு செய்யுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸை எந்த வேலையும் செய்ய விட முடியும், நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதை பர்டிகுலர் டேஸ் பர்டிகுலர் இயர்ஸ்க்குள்ள ப்ராப்பராக பண்ணால் கண்டிப்பாக வர முடியும். நிறைய பேர் அடுத்த கொஸ்டின் கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, சார் எனக்கு 7 வருஷம் ஆச்சு ரெடி ஆகுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பாசிசிட்டி இருந்து ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியும், கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரே விஷயந்தான், உங்களோட பொறுமை, ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷனு, அது பிறகு உங்களுக்கு அந்த ஃபிசியோதெரபிஸ்ட், அந்த டீம் மெம்பர்ஸ், டாக்டர்ஸ், நியூராலஜிஸ்ட் இவங்களோட நல்ல கோஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 100% ரீச் பண்ண முடியலன்னா கூட உங்களால் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரால் கண்டிப்பாக முடியும். ஸோ என்னோட நோக்கம் வந்து ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணுறோம். அது என்னோட நோக்கமே அதுதான். அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். ஒவ்வொருத்தவங்களோட சக்ஸஸ் இதையும் நம்ம சொல்கிறோம். இவங்க வந்து அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசனா, இவங்க சிங்கப்பூர் போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் இப்போ இல்லைன்னா இவங்க கம்ப்ளீட்டாக இங்கே இருந்தே ரெடி ஆக முடியும். ஸோ இவங்களும் ஒரே இடத்துல நானும் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே யாரையும் வச்சுக்க மாட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் 3 months